நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு பசங்க, பொம்பளை பசங்க பெத்தவங்க போயிட்டு தேட்டர்ல போய் பார்க்கணும். நல்லா அருமையா பண்ணிருக்காங்க. செம சூப்பரா இருக்கு. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. நல்லா சூப்பரா இருக்குதுங்க. நல்லா விறுவிறுப்பா இருக்குது. அடுத்து என்ன சீன் சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருக்குது சீனு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குதுங்க. மியூசிக்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கேமராமெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. சண்டைலாம் நல்லா சூப்பரா இருக்கு. வில்லன் கேரக்டர்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வள்ளுவன் அப்படின்ற படம் சங்கர் சாரதி அவர்கள் இயக்கத்தில் என்னோட நண்பர் ஷைல் அவர்கள் தயாரிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்கள் பற்றின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து திரைப்படமாக்கியிருக்காங்க. அதோட ஒரு ஒரு குடும்பம், பாதிக்கப்பட்ட குடும்பம் அதை எப்படி பழி வாங்குது, அந்த அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஏன்னு எனக்கு புரியல. அது வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு அருண் பிரேம்னு ஒரு அட்வொகேட் வந்து கமிஷன் ஆஃபீஸ்லையும் டிஜிபி ஆஃபீஸ்லையும் இந்த படத்தை தடை பண்ணணும், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நீ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், தியேட்டர் கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். சமீபமாக இந்த நிறைய அட்வொகேட்ஸ் வந்து பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. நான் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இதனால் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 100 தேட்டர் கிடைக்க வேண்டிய 100 சென்டர் கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ 60 சென்டர் தான் கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப தப்பு. நடந்த உண்மை சம்பவத்தை படமாக எடுக்கிறது வந்து படம் பார்த்துட்டு எதிர்க்கலாம். படம் பார்க்காமலே ட்ரெய்லரில் வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் மீது மண்ணு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் இருந்ததுக்காக எதிர்க்கக்கூடாது. இது தொடர்ந்து சினிமாவில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க என்ன என்ன இதனால் சாதிக்க விரும்புகிறாங்கன்னு தெரியல. அது வந்து தப்பு. இந்த படம் வந்து அவங்க பார்க்கணும். இல்லை அவர் சார்ந்து ஏதோ கட்சியை சார்ந்திருக்காருன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவங்க கட்சி தலைவரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்க பல பிரச்சனைகளோட ஒரு முகமாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன டீம்லாம் வரப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது மோதுதா இருந்தால் போய் பெரிய படங்களோட மோதுங்க. அதையும் போய் உங்கள் திறமையெல்லாம் காட்டுங்க. இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக ஃபேமிலியோ லேடிஸோட கூப்பிட்டு போய் பாருங்கள். ஒரு கிளாப்ஸ் வருது தேட்டரில் கடைசியில். சின்ன படமாக இருந்தாலும் படம் வந்து கடைசியில் ஒரு விஷயம் நடக்கிறப்ப அவங்களோட எமோஷன்ஸை வந்து கிளாப்ஸாக வெளிப்படுத்துகிறாங்க. சந்தோஷமாக இருந்தது. இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ சினிமா வந்து நம்ம சமூகத்தோட பிரதிபலிப்பு தானே. சைல்டு அபியூஸ் ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் எவ்ரிடே ஒரு நாளும் தினசரியில் ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைன்னு ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கானே. இப்போ சினிமாவில் 2 வகையான இயக்குநர்கள் இருக்காங்கண்ணே. ஒன்று கமர்ஷியலாக பண்ணி 100 கோடி 50 கோடி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. சமூகத்துக்கு நம்ம ஏதாவது நல்லது சொல்லணும்னு சொல்லி வர இயக்குநர்கள். இப்போ இந்த 2வது ரகத்தில் இருக்க இயக்குநர்களுக்கு வேறு என்ன தோணும்? தினமும் உங்களுக்கு வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட கேஸாக பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாதிப்பு நிச்சயமாக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு இருக்க தான் செய்யும். அதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி படங்கள் நிறைய வருது. அப்படி வந்தும் இன்னும் எதுவும் மாறல. அதுக்கான சட்ட திட்டங்கள் எதுவும் ஸ்ட்ராங்காக வராமல் இருக்கிறது வருத்தமாக தான் இருக்கு. அதனா அதுக்கு வந்து தனியாக ஒரு 1000 காவலர்களை நியமிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிற காவலருக்கு போது கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் அப்ராடில் யூஸ் பண்ணுற அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்ராடில். இதெல்லாம் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெண்களுக்கு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். சும்மா புதுசாக சீருடை கொடுத்தோம், புதுசாக நாங்கள் ஒரு டீம் அமைச்சோம், புதுசாக பிங்க் கலரில் கார் கொடுத்தோன்னு என் மக்களை ஏமாத்தாமல் டெக்னிக்கலாக ஏதாவது பண்ணி நல்லது பண்ணாங்கன்னா சந்தோஷம். பெண் போலீஸ்னு பார்த்தோம்னா எல்லா ஆட்சியிலுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆட்சியிலுமே அந்த பேரை மாற்றி ஆமாம், போன வாட்டி பிங்க் டீம் இருந்தது, இப்போ வந்து சிங்கப்பெண் இருக்கு. அதுக்கு தனியாக ஒரு டிஜிபி அமைச்சது ரொம்ப சந்தோஷம். அன்னி சௌமியா அன்புமணி அவங்க கேட்டாங்க என்னங்க தனியாக அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டிஜிபி அமைச்சது சந்தோஷம். அதான் 3 நாள் தான் ஆயிருக்கு. அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டிப்பா அதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். இந்த படத்துக்கு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது எந்த கட்சி சார்பா அந்த மாதிரி ஏதாவது தெரியுங்க? அதான் அவங்களே அந்த பேட்டி கொடுத்த அட்வொகேட்டே வந்து கட்சியை பயன்படுத்தலை. அதனால நானும் சொல்ல முடியாது. கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் எந்த கட்சியில இருந்து செய்யறாங்கன்னு. அவங்க எப்பவுமே வந்து சட்டமேதையை வந்து ஒரு கருவியாவே பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் குறுக்கு வழியில சந்தில எல்லாம் பூந்து மினிஸ்டர் வரைக்கும் ஆயிட்டீங்க. அடுத்த வேலையை பார்க்குறதுன்னு எதுக்கு இன்னும் இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். நீங்கள் சமூக பிரச்சனையை தாண்டி கமர்ஷியலாக என்கிட்ட பெரிய ரெக்வஸ்ட் அதான் சார் இருக்குது, கமர்ஷியலாக பண்ணுங்கன்னு. நானும் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு அந்த மாதிரி வச்சிடுறேன். முழுசாக படமாக அதுக்கு வந்து எழுத வரல சார், தெரில சார். அடுத்து எழுதுகிறப்போ தான் தெரியும். அடுத்த மாதம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
செப்டம்பர்ல ஷூட் போகலான்னு இருக்கேன். உங்களோட சர்க்கிள்னு பார்த்தாலுமே நீங்க பண்ண படத்துல எல்லாமே நடிச்ச ஆக்டர் எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி வேற ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க சார். அப்படி ஒரு இப்போ கடைசியா ரிலீஸ் ஆன திரௌபதி 2க்குமே அப்ப இருந்த ஆளும் அரசு வந்து அவ்வளவு பிரச்சனை எனக்கு பர்சனலா தெரியும், வெளியே தெரியாது, நான் பேசல. அவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு நடிகை தைரியமா வருவாங்க? இப்பதான் ஆட்சி மாறி இருக்கு. இதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ண போறேன். வந்தாங்கன்னா நான் எல்லா இயக்குனருக்குமே பல நடிகர்களோட ஒர்க் பண்ண தானே சார் ஆசை. வராதப்ப நான் சும்மா இருக்க முடியும். எனக்கு ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமோட தான் படம் பண்ண முடியும். தோணுது. அரசியல் மாற்றம் திரைத்துறைக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா நல்லதுதான். 2 படம் இன்னைக்கு பிளாஸ்ட்னு ஒரு படம் என்ன படம்னே தெரியாம வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் இல்லையே. தியேட்டரை கண்ட்ரோல் பண்றதுல இருந்து எல்லாமே இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீடம் மக்கள் அந்த திரைத்துறை கிடைச்சிருக்கு. சிஎம் வந்த நேரம் சினிமாக்கு நல்லா இருக்கு. 2 படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கருப்பு பெரிய ஹிட்டு, பிளாஸ்ட் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்த பாண்டியராஜ் சார் படமும் பரிமளா அனுப்பவும் ஓரளவுக்கு போயிருக்கு. இவங்க எங்க படமும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கு சினிமா. ஆனா நான் எதிர்பார்த்தேனே, அவருமே ரஜினி சாரை ஃபாலோ பண்ணியே வரல அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. நான் காலையில வாழ்த்துக்கள் கூட போட்டேன், கண்டிப்பா நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு. லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அரசியலுக்கு வர்றது சந்தோஷமான விஷயம். ஆனா பட்டுன்னு போட்டு உடைச்சிடலாம் நான் வரேன்னு. அரசியல் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இந்த டிவிக்கு இந்த வாட்டி ஆட்சி அமைச்சதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க எம்எல்ஏவை நிக்கணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலரை சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடிலாம் நினைச்சா மினிமம் ஒரு 10 கோடியாவது வேணும், பணம் கொடுத்தாதான் ஓட்டு விழுன்ற நினைப்பு இருந்ததுல, அதை உடைச்சிருக்காங்க. அது பெரிய புரட்சி தான். அந்த வகையில டிவி கேக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்த எலெக்ஷன்ல யார் வேணா நிக்கலாம். சமூகத்துக்காக மக்களுக்காக சேவை செய்யறவங்க எல்லாரும் நிக்கலாம். அந்த வகையில லாரன்ஸ் மாஸ்டரும் அவர் வர்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அண்ணன் தனியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கிறதும் சந்தோஷம். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் படிச்சவங்க அரசியல் நோக்கி வரணும்னு விரும்புறேன். மாஸ்டருக்கு அடுத்து நீங்க அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்பத்துல இருந்து அரசியல்ல தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷனு அதெல்லாம் தான் வரல. இப்ப கூட பேசுறது அரசியல் தானே. அரசியல் நிக்கிற மாதிரி சூழ்நிலைகள். சினிமா பண்ற ஆசை இருக்கு, கொஞ்சம் அறிவு இருக்கு. அது எப்போ கரையுதோ அரசியலுக்கு வந்துடும். அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு? உங்க கூட தான் சுத்தணும். படம் பத்தி வேற எதனா எக்ஸ்க்ளூசிவா கொஞ்சம் இல்லம்மா, எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் இல்ல. கண்டிப்பா செப்டம்பர் ஆரம்பிச்சிருவேன், ஷூட் போயிடுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே டைட்டில் சொல்றேன். டைட்டில் ரொம்ப ரொம்ப பெருசா பேசப்படும். அந்த மாதிரி ஒரு டைட்டில். வள்ளுவன் பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்கலாம். அதான் வள்ளுவன் வந்து இங்க இப்போ சமீபத்துல நடந்துட்டு இருக்க பல பாலியல் குற்றங்களோட ஒரு பிம்பமா நீங்க படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட தைரியமா வந்து தாராளமா வந்து படம் பார்க்கலாம். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது, இது ரொம்ப நல்ல படம், சமூகத்துக்கு தேவையான படம். அதனால கொஞ்சம் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. எங்கேயுமே ஈவினிங் ஷோ இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் கமர்ஷியல் படங்களுக்கு கொடுக்குற இடம் மாதிரியே இந்த மாதிரி முதல் படம் பண்றவங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசர், ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர், இந்த டீமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஈவினிங் ஷோ நைட் ஷோ கொடுங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இந்த நேரம் கோரிக்கை வச்சுக்கிறேன். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை மாதிரி படமும் எடுத்திருக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹீரோயின் நல்லா இருக்காது. வில்லன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். வில்லன் வந்து ஷைல்குமார்ன்றவங்க வந்து எங்கள் பையங்க. அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து பெங்களூர்லேருந்து ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து சென்னைக்கு வந்து படம் எடுத்தாங்க. சக்ஸஸ் பண்ணியிருக்கிறான் பையன். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது படம். நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்குது, சந்தோஷம். படம் நல்லா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, ஃபைட்டு பிடிச்சிருக்கு. சூப்பர். குடும்பத்தோட வந்து பார்க்குற படம் பா இது. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், எல்லாமே பிடிச்சிருக்கு. நீ சொல்லு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. பெண்களுக்காக படம் இது எடுத்துக்கிறது நல்லா இருக்கு. இல்ல விருப்பம் படம் நல்லா இருக்கு. விறுவிறுப்பா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மியூசிக் சாங் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாட்டு ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிது பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சீன் நல்லா இருக்குது, அந்த பாட்டு சீன்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். என்ன மெசேஜ் சொல்றாருன்னா, அவரு இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறது, அவனால தண்டிக்க முடியலனால ஹீரோயின் வந்து தண்டிச்சாங்க பாருங்க. அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க. கேமராலாம் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடத்துங்களில் போய் எடுக்காம ஒரு
ஒரு இந்த எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன இடங்க அந்த ஹவுசிங் போர்டுங்க இருக்கிற இடமா பார்த்து அந்த பக்கம் எடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. நம்ம கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கறது, அது மாதிரி அடிமட்டத்தில் இருக்கவங்களாம் நல்லா பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா போகும். நல்லா இருக்கு ஐயா படம், சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்கிறாரு, ஹீரோனு நல்லது, நல்ல கதை, பெண்களுக்கு நல்ல கதை, நல்லா இருக்கு. அதெல்லாம் பிடிச்சிருக்கு, இன்னும் பார்க்கலாம், போர் இல்லாமல் போதலாம். சார் படம் சூப்பர் சார். இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது. படம் ஒன்றும் விறுவிறுப்பாக போயின்னு இருக்குது, அருமையாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் சீன் என்ன வருமோன்ற அப்படி தான் ஃபீலிங்காக இருக்குது. சூப்பர் படம். A1 படத்தில் இருந்துனாக்கா இன்னைக்கு நடக்கிற நடைமுறையை வந்து எடுத்து சொல்கிறாங்க சார். இன்னைக்கு தான் நடக்குது. படம் விறுவிறுப்பாக போகுது சார். அதாவது டைம் போகிறது தெரியல. நான் அடுத்த நெக்ஸ்ட் என்ன சீன் வருமோ அப்படின்றது நமக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு விறுவிறுப்பு வருது. படம் சூப்பர். A1 சார் இதேமாதிரி படம் யாருமே எடுக்கல சார். அவ்வளோ படம் நல்லா டைரக்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு சார். கதாநாயகனும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் அவ்வளோ அருமை. இந்த மாதிரி படம் நானும் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல. உண்மை அப்படியே எடுத்து அப்படியே சொல்லியிருக்காரு. என்னுடைய கான்செப்ட் இனிமேலாவது போலீஸும் சரி வக்கீலும் சரி திரிந்து உண்மையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க வளமுடன். இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குமா. வல்லுவன் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏழ்மையான டைரக்டரு, அவர் நல்ல விறுவிறுப்பாக எடுத்திருக்காரு. ஹீரோ அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மிக சந்தோஷமாக இருக்குது பார்த்துட்டு போகிறதுக்கு. படத்தில் குழந்தைங்கள பற்றி சொல்லியிருக்காரு. முடிவு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் படம். நல்லா ஆக்டிங் நல்லா இருந்தது. 2 பேரும் ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இப்போ நடக்கிற சூழ்நிலை இப்போ நடக்குது இல்லைங்களா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் இருக்கு. இல்லை போர்ல அடிக்கல, நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எதுவும் கிடையாது, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு ட்விஸ்டரான சூப்பர் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் வந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் வந்து நல்ல விழிப்புணர்ச்சியான ஒரு படம். உண்மையிலே இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே எப்படி ஒரு ட்விஸ்டரான நல்ல ஒரு படம். நல்லா விறுவிறுப்பாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னுமே ஒரு ட்விஸ்டரான லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த பேஸ் பூஸ்டர் ஃபுல்லாக இருந்தது. ஃபேமிலியே கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணா. ரொம்ப ஃபேமிலி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்லலாம். முக்கியமாக லேடிஸ் பார்க்கலாம். இல்லைண்ணா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தானா, எல்லாமே சூப்பராக இருந்ததுண்ணா. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. பார்க்கலாண்ணா. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல, சூப்பராக இருந்தது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யாருமே. நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கானது. பாட்டு சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், நல்ல படம்.